வணக்கம். இன்னைக்கு ஆனியன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேன் பற்ற வச்சு எண்ணெய் கொதித்ததும் கடுகு போட்டுடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன். கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுன்ற அவசியம் இல்லை, அந்த கண்ணாடி பதம் வந்தால் போதும். தோசை, பூரி, சப்பாத்திக்கு இது சூப்பராக இருக்கும். நம்ம உருளைக்கிழங்கு கிரேவி செய்வோம் இல்லைங்களா, உருளைக்கிழங்கு அதே மாதிரி தான். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளவே இதை சட்டுன்னு செஞ்சிடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை எடுத்து சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா போட்டு தக்காளி எடுத்து சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கந்தும் மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இந்த மொத்த மசாலாவுக்குமே இந்த உப்பு சரியாக இருக்கும். ஒரே ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். மசாலாலாம் எல்லாம் ஒன்றா ஒரே ஈவனாக வரட்டும். ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இதுக்கு குழம்பு மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கலை, பச்சை மிளகா காரம் மட்டும்தான். கடலை மாவை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். கடலை மாவு நம்ம அப்படியே பச்சையாக போட்டால் வாசம் வரும். இந்த மாதிரி வறுத்து போடும்போது அந்த வாசம் இல்லாமல் நல்லாயிருக்கும். அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்த உடனே நல்லா கிரேவி கட்டியாகி வருது பாருங்கள். அந்த திக்னஸ்க்காக தான் கடலை மாவு சேர்க்கறது. நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிடுறேன். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.